தந்தை, மகன், தூய ஆவி மூவொரு கடவுள், திரியேக சர்வேஸ்வரன், தி ஹோலி ட்ரினிட்டி என்று அழைக்கப்படுகின்ற நம் கடவுள் ஒரே கடவுளாக மூவொரு ஆட்களாக இருக்கின்ற வேத சத்தியத்தை இன்று திருச்சபை உலகமெங்கும் உள்ள நம்முடைய கத்தோலிக்க தேவாலயங்களிலே நினைவு கூர்ந்து நம்முடைய ஆராதனை, துதி, தோத்திரம், புகழ் அனைத்தும் தந்தையாக இறைவனுக்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக தூய ஆவியின் நிறைவிலே கொடுக்கப்படுகிறது என்பதை ஒவ்வொரு திருப்பலியிலும் அதனுடைய துவக்க வாழ்த்திலே நமக்கு ஞாபகம் ஊட்டுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் நம்மோடு என்றும் இருக்க வேண்டுமாய் ஜெபித்து வாழ்த்துகிறது. இந்த அடிப்படையிலே அந்த மூவொரு தேவனுக்கு நாம் என்றும் மகிமையும் வணக்கமும் துதியும் கொடுக்கின்ற வகையில் அந்த சிலுவை அடையாளத்தை வரையும் பொழுதெல்லாம் அதற்கு மகிமை செலுத்துவோம். The Trinitarian glory, the Trinitarian praise என்று அழைக்கக்கூடிய பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக என்பது மிக மிக பாரம்பரிய பழமையான செபம். லத்தீனிலே Gloria Patri et Filio Spiritus Sancto sicut erat in principio et nunc et semper et in saecula saeculorum என்றும், Glory be to the Father, to the Son and to the Holy Spirit, as it was in the beginning, is now and ever shall be, world without end என்ற அருமையான செபத்தையும் நாம் செபிக்கும் பொழுதெல்லாம் ஆழ்ந்த பொருளுணர்ந்த வகையில் பக்தியுடன் செபிப்போம். God loved the world so much that he gave his only son. தம் ஒரே மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். இயேசுவில் அன்பானவர்களே, 2 நாட்டு நடப்பை உங்கள் கவனத்துக்கு கொண்டு வருகின்றேன். ஒன்று, ISIS என்ற தீவிரவாதிகளால், ஆப்கானிஸ்தானம் என்று நினைக்கிறேன், அங்கு ஒரு ஆலயத்தில் தீவிரவாதிகள் நுழைந்து எல்லா சுரூபங்களையும் கீழே தள்ளி காலினால் அதை சுக்கு நூறாக உடைத்தது. சிலுவை, ஆங்காங்கு வைக்கப்பட்டிருக்கின்ற சுரூபங்கள் எல்லாம் ஒரு அவசங்கையான மனத்தினுடைய கொடூரம் வெளிப்படுத்தப்படுகின்ற ஒரு செயல். இன்னொன்று, குஜராத்தில் 9ஆம் வகுப்பு பாட புத்தகத்திலே இந்தியிலே இயேசு கிறிஸ்து ஒரு சாத்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிள்ளைகளுக்கு படிக்கக்கூடிய பாட புத்தகத்தில் இவைகள் எல்லாம் மனிதனுடைய வக்கரத்தன்மை, அவனுடைய ஆணவம், அகந்தை இவ்வளவு தூரம் போகும் பொழுது இதற்கு பதில் இன்றைய நற்செய்தியில் இருக்கிறது. அவர்கள் ஏற்கனவே தீர்ப்பு பெற்று விட்டார்கள். மனது வலிக்கிறது, வேதனையாக இருக்கிறது. வாழ்வு தருகின்ற தேவன் நான் என்று சொன்னால் மாட்டேன், கத்தியை எடுத்து விளையாடாதே என்று பிள்ளைக்கு தாய் சொன்னால் மாட்டேன் என்று கத்தியை எடுத்து குத்தி கொண்டால் அது குழந்தைக்கு தான் பாதகம். இப்படி குழந்தைகளுடைய எண்ணத்திலே விஷத்தை வார்ப்பது என்பது அதை விடக்கூடியது. என் பிள்ளை கேள்வி கேட்கிறா, ஃபாதர் இன்னைக்கு பிரசங்கத்துல தமத்திருத்துவம்னு சொன்னீங்க, அப்படின்னா என்னம்மா அப்படின்னு கேட்டது. அதுதான் அந்த பிள்ளை கேள்வி கேட்டது பார்த்தீங்களா, அது அந்த பிள்ளையின் உள்ளத்திலே நாம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம். பார், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி, 3 கோணங்கள் இருக்குது, ஒரே முக்கோணம். அதான் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி. 3 வட்டங்கள் போட்டு
அந்த வட்டம் ஒன்றோடு ஒன்று இணைந்திருப்பதை காட்டி பிதாசுதன் பரிசுத்த ஆவி. 3 வட்டமும் சேர்ந்து இணைந்திருக்கிறது. பருத்தி இலை ஒன்று போட்டு 3 பகுதியாக பிரித்து பிதாசுதன் பரிசுத்த ஆவி. அந்த சீட்டை வச்சுக்கோ. இதுதான் இன்னைக்கு திருநாள். பிள்ளைகளை மறைக்கல்விக்கு அனுப்பாவிட்டால் நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இதை முதல் கட்டளை, உன் ஆண்டவராகிய கடவுளை உன் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு மனத்தோடும் அன்பு செய்வாயாக என்பது முதல் கட்டளை. ஸ்கேமா இஸ்ராயல், இஸ்ராயலே கேள் என்று ஆணித்தரமாக சொல்லப்பட்ட கட்டளை. அது யாருக்கோ சொல்லப்பட்டது, எங்களுக்கு இல்லை. ஞாயிற்றுக்கிழமையிலும் கடந்த நாட்களில் முழு பூசை காண்கிறது திருச்சபை கட்டளை. அது யாருக்கோ சொல்லப்பட்டது, எங்களுக்கு இல்லை. 10 கட்டளைகள் ஏதோ முதல் வாசகத்தில் மோயிசன் அந்த 10 கட்டளையும் எடுத்துக்கொண்டு சீனாய் மலைக்கு சென்றார். முதலாவது, சர்வேஸ்வரன் நாமே நம்மை தவிர வேறு சர்வேஸ்வரன் உனக்கு இல்லாமல் போவதாக. ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால், அங்கேயும் போவேன் இங்கேயும் போவேன், அதையும் பார்ப்பேன் இதையும் பார்ப்பேன் என்று அல்ல. என்னுடைய கொள்கை பிடிப்பு, விசுவாச பிடிப்பு எது என்பதை உணர்தல் வேண்டும். இது முன்னுரையாக வைத்து இப்பொழுது சற்று ஆழமாக, அன்பினால் நிறைந்திருக்கிற இறைவன் உள்ளத்தில் கொடுப்பதற்கு ஏதாவது இருந்து கொண்டேதான் இருக்கும். அன்பு என்பது கொடுத்து கொண்டே இருக்கும். செத்தும் கொடுத்தான் சீதக்காதி என்பது தமிழ் இலக்கியம். கொடுத்து கொடுத்து கரம் சிவந்தான் கர்ணன் என்பதும், இன்னும் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறுதியாக தன்னுடைய விழாவிலிருந்து தண்ணீரையும் இரத்தத்தையும் கொடுத்தார் என்பது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய இறுதி அர்ப்பணம். Trinity is somewhat a fascinating way of saying that God is love. If God is love, then there must be within his deepest nature a play of the lover, beloved and love. மிகச்சிறந்த ஆங்கில மேதை அறிஞர் உடைய வார்த்தைகள், தமத்திருத்துவம் அன்பே கடவுள் என்னும் கூற்றை மெய்ப்பிக்கும் ஒரு சக்தி. அன்பே கடவுள் என்றால் அவரது ஆளுமையில் அன்பு, அன்பு செய்பவர், அன்பு செலுத்தப்படுபவர் என்ற பரிமாணம் இருக்க வேண்டும். The doctrine of theology is the absoluteness of the relative. Pope Benedict XVI. The doctrine of Trinity would mean being for with the other. Benedict போப்பானவர் இருக்கிறாரே, are the great dogmatic theologian. நம்முடைய தத்துவங்களை எல்லாம் அக்கு வேறு ஆணி வேறாக அலசி ஆராய்ந்து அதனுடைய கருத்துக்களை எல்லாம் ஆழமாக கொடுப்பவர். சாதாரணமாக புரிந்து கொள்ள முடியாது, அவ்வளவு ஆழம். அந்த ஆழத்துக்கு தகுந்தாற்போல் அவருடைய இந்த கொள்கை பிடிப்பும் இருந்தது. அந்த கொள்கை பிடிப்பினால்தான் அவர் வளைந்து கொடுக்க முடியவில்லை. எங்கெல்லாம் திருச்சபை தவறுகிறதோ அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாததினால் நான் கொஞ்சம் ஒதுங்கிக்கிறேன், அடுத்தவர் வரவர் இன்னும் என்னை விட வேறு வகையில ஆட்சி செய்யலாம், திருச்சபை வழி நடத்தலாம். ஆகவே அவர் அந்த டிசிப்ளினேரியனாக இருந்ததினால், இப்ப இருக்கிறவர் அன்பினால் நிறைந்து எந்த ஒரு தயக்கம் இல்லை, தடங்கள் இல்லை. பெரிய வியாழக்கிழமை பாதம் கழுவும் சடங்கா, எல்லா பங்களையும் இன்னும் புஸ்தகிப்பு எங்களை வச்சுக்கிட்டு தான் கழுவுறோம். என்னத்துக்கு வம்பு? இப்படி நாம் மற்றவங்க ஏதாவது சொல்லுவானோ, அவன் என்ன சொல்லுவானோ அப்படின்னு பயந்துகிட்டு எது உண்மை என்பதை அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்கு பயந்த தன்மை பார்த்தாரு போப்பாண்டவர் பிரான்சிஸ். பாதங்கழுவு சடங்கா, வெளியே செல்வேன். அகதிகள் இருக்கக்கூடிய முகாமுக்கு சென்று பெண்களுடைய பாதங்களை கழுவினார். முதல் முறையாக அகதிகளின் பாதங்களை கழுவினார். அதில் ஒருவர் முஸ்லிம். யாராக இருந்தால் என்ன, போப்பாண்டவர் பாதம் கழுவினாரு. யாராவது கேள்வி கேட்க முடியுமா? நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழுகின்ற வாரிசு செய்தார் அல்லவா? பயந்தாரா? இல்லை. அதுதான் இந்த டாக்ட்ரின் ஆஃப் லவ், அன்பின் தத்துவம் என்பது என்ன என்பதை எண்பித்தார். தந்தை மகன் தூய ஆவி ஆகியோரிடையும் உள்ள ஒற்றுமையோடு ஒன்றிணைந்த ஒரு மக்கள் குலம்தான் திருச்சபை. புனித சிப்ரியான். இந்த திருச்சபை என்பது இந்த பக்கம் நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, அங்கேருந்து துவக்கி உலகம் அப்படி இந்த கடைசிக்கு வத்திக்கான் வரைக்கும் போனாலும்
யார் யாரெல்லாம் இந்த தந்தை மகன் தூய ஆவியாரால் திருமுழுக்கு பெற்றிருக்கிறார்களோ எல்லாரும் அந்த கடவுளின் திருச்சபையின் மக்கள். ஆகவேதான் அந்த டாக்டரின் பாருங்க, டாக்டரின் சொல்லும் போது அந்த கொள்கை பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயரால் திருமுழுக்கு பெற்றவர்கள் அனைவரும் கிறிஸ்தவர்கள். நீ பெந்தகோஸ்தா இருந்தாலும் சரி, சிஎஸ்ஐ இருந்தாலும் சரி, ஏஎல்சி இருந்தாலும் சரி, இந்த பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயரால் உன்னை கழுகிறேன் என்று தண்ணீர் ஊற்றி ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டது என்றால் அது செல்லும். அதன் பிறகுதான் நம்முடைய தயாரிப்புகள் புது நன்மைக்கு, ஒப்புரவு சாதனத்துக்கு, உறுதி பூசலுக்கு, அது அவங்களுக்கெல்லாம் கிடையாது. ஆகவே அதை பெற வேண்டும் என்று அதற்கு தயாரிக்கின்றோம். ஆக இந்த தந்தை மகன் தூய ஆவி மூவொரு கடவுளில் இணைந்திருக்கின்ற மக்கள் திருச்சபையின் மக்கள். God surrounds us with a relationship that He is. When we surrender ourselves to the Trinitarian love, then we would find ourselves fully alive. தமத்திருத்துவத்திலே நாம் இணைந்திருக்க வேண்டும். தான் இருக்கும் உறவு முறையில் இறைவன் நம்மை சூழ்ந்துள்ளார். தமத்திருத்துவ அன்புக்கு நம்மையே முற்றிலும் சரணாகதியாக்கினால் முழு உயிரோட்டம் உள்ளவர்களாக காணலாம். எப்படி? நம்முடைய வீடு, அந்த வீட்டிலே a happy home reside. ஏதாவது ஒன்று செய்யணும்னா அதுக்கு செயல்முறை இருக்கிறது அல்லவா? கேசரி எப்படி செய்யறது அப்படின்னா போட்டிருப்பாங்க, இவ்வளோ மாவை எடுத்துக்கோ, இவ்வளோ தண்ணி எடுத்துக்க, பால் எடுத்துக்க, சர்க்கரை எடுத்துக்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு அன்பான குடும்பம் இருக்கிறது என்றால் எப்படி இருக்க வேண்டுமா? 4 cups of love, 5 spoons of hope, 3 cups of forgiveness, 3 quarts of faith, 2 cups of loyalty, 2 spoons of tenderness, 1 cup of friendship, 1 barrel of laughter. 4 கோப்பை அன்பு, 5 கரண்டி நம்பிக்கை, 3 கோப்பை மன்னிப்பு, 3 பங்கு விசுவாசம், 2 கோப்பை பிரமாணிக்கம், 2 கரண்டி சாந்தம், 1 கோப்பை நட்பு, 1 பீப்பாய் சிரிப்பு. வீட்டிலே மகிழ்ச்சி இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும், சிரிப்பு இருக்கணும். இருக்குதா? கணவனும் மனைவியும் பேசியே பல வருஷம் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. 2 பேரும் பேசிக்கவே மாட்டாங்க ரொம்ப நாளா. இடைப்பட்டது யாரு? பிள்ளைகளை வச்சுதான் பேசுவாங்க. உங்க அப்பா கிட்ட சொல்லு, உங்க அம்மா கிட்ட சொல்லு. அது அல்ல. வீட்டிலே மகிழ்ச்சி தாண்டவமான வேண்டும். கஷ்ட நஷ்டம் யாருக்கு இல்ல? பிரச்சனை யாருக்கு இல்ல? வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சொல்ற மாதிரி எல்லா வீட்டிலையும் பிரச்சனைகள் உண்டு, வேதனைகள் சோதனைகள் உண்டு. ஏதாவது வகையில அவைகள் எல்லாம் நீ சந்திக்க வேண்டும். கண்ணை மூடிக்கொள்வதோ அல்லது ஒதுங்கி இருப்பதோ அல்ல. that is not the solution. கம்ப்யூட்டர் சொல்லுவாங்க ட்ரபிள் ஷூட்டிங். ட்ரபிள் ஷூட்டிங்னா கம்ப்யூட்டர்ல ஏதாவது கோளாரா, அதை போய் இது சரி செய்யும், இந்த மாதிரி பண்ணணும், அந்த மாதிரி பண்ணணும். எது இடர்கள் தருவதோ அதை நீக்கிவிடும். அதே போல குடும்பத்தில் என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும். பேசி தீர்த்தல். அல்லது நம்பிக்கையான ஒருவரிடம், நம்ம கத்தோலிக்க திருச்சபையில் இருப்பது அதுதான். அந்தந்த பங்கில் இருக்கக்கூடிய பங்கு தந்தையை அந்த நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். கான்பிடன்ஸ். ஒரு குடும்பம் சும்மா வந்து கார் மந்திரிக்க வந்தாங்க. மந்திரிச்ச பிறகு ஃபாதர் ஒரு 5 நிமிஷம் உங்ககிட்ட பேச முடியுமா, தனியா பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி வாங்க, அறைக்கு கூட்டி போய் பேசினேன். 2 பேரும் பேசினாங்க, உள்ளத்தை திறந்து பேசுகிறார்கள். ஃபியூமிங் அவுட். அவரை பத்தி இவரை பத்தி இவர் பேசி 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 நான் சொன்னேன், நல்லது, பெருசுப்படுத்தாதீங்க, பிரச்சனை தான். உங்களுக்கு ஒரு தீர்வு இன்றைக்கு. நீங்க எப்படி வந்து நம்ம குக்கர்ல போட்டோன்னே விசில் அடிக்குது இல்லையா, 3 தடவை விசில் அடிக்குது, அந்த மாதிரி விசில் அடிச்சு உங்க பிரச்சனை எல்லாத்தையும் ஃபியூம் அவுட் பண்ணிடுங்க, தீர்ந்து போச்சு. எப்பெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையா இருக்குதோ, மனசு கஷ்டமா இருக்கோ, வாங்க நற்கணியார்கிட்ட போய் ஜெபிங்க, கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா இருங்க. பி ரிஃப்ரெஷ்ட். மறுபடியும் சுதாரித்துக்குள், உன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டு. இதுதான் வாழ்க்கை. ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு வர இதுக்கு கடமைக்காக அல்ல,
இன்னும் நம்மை சுதந்திரித்துக் கொள்ள, சுதாரித்துக் கொள்ள, டு பி ரிஃப்ரெஷ்ட், ஆண்டவருடைய வார்த்தையினால், நற்கருணையினால், ஆசிரினால். Take love and loyalty, mix it thoroughly with faith, blend it with tenderness, kindness and understanding, add friendship and hope, sprinkle abundantly with laughter, bake it with sunshine, serve daily with generous helpings. மறுபடியும் அதே போன்று இந்த வாழ்க்கையில இவைகளை எல்லாம் கலந்து இந்த நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை வாழ். அது உனக்கு மகிழ்ச்சியை தரும். அன்பையும் பிரமாணிக்கத்தையும் விசுவாசத்தோடு கலந்து, சாந்தம், பிரியம், புரிந்து கொள்ளுதலுடன் சேர்த்து, நட்பையும் சேர்த்து, நம்பிக்கையை சிரிப்போடு தெளித்து, சூரிய ஒளியில் உலரச் செய்து, தினமும் தாராளமாக பரிமாறவும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இறைவன் தருகின்ற ஆசீர். ஜெபம். The grace of our Lord Jesus Christ and the love of God and the fellowship of the Holy Spirit be with you all. In the name of the Father and of the Son and of the Holy Spirit. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். அன்பர்களே, ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுரை விளக்கங்கள் உள்ளன. படித்து பயன்பெறுங்கள். நன்றி. வணக்கம்.